அதிர்ச்சிகரமான கேள்வி. நீங்கள் எண்ணிய, உணர்ந்த மற்றும் வெளிப்படுத்திய அனைத்தும் உங்கள் விதியை உங்கள் செயல்களுக்குக் காட்டிலும் அதிகமாக பாதிக்கலாம் என்றால் என்ன? கர்மா என்பதை நாம் எதைச் செய்கிறாய், அதுவே உனக்கு திருப்பி வருகிறது என்று கேட்டுள்ளோம். ஆனால் அது வெறும் மேல்நிலை புரிதல் மட்டுமே. உங்கள் முழு வாழ்க்கையையும் அதன் சக்தி அலைகளின் தாக்கத்துடன் புதிய பார்வையில் பார்ப்பதற்கு தயாராகுங்கள். தீர்மானத்தை சவால் செய்யும் கருத்து: நீங்கள் கர்மாவை புரிந்து கொண்டீர்கள் என நினைக்கிறீர்களா? மறுபடியும் சிந்தியுங்கள். உங்கள் செயல்களுக்கு மட்டுமே சம்பளமும் தண்டனையும் வழங்கும் ஒரு முறையாக கர்மாவை பார்க்கும் பாரம்பரிய கருத்து முழுமையானது அல்ல, தவறான புரிதலையும் தரலாம். இந்த வீடியோ உங்களின் உள்ளார்ந்த சக்தி எப்படி உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கிறது என்பதை வெளிப்படுத்தும். சாதாரண செயல்களுக்கு பிந்திய கர்மா: ஒரு நபர் நல்லதைச் செய்கிறார், ஆனால் துயருடன் இருப்பார், அல்லது எதிர்மாறாக, பொதுவான கர்மா புரிதலை உடனடியாக சவால் செய்யும் நிகழ்வு நிகழ்கிறது. பாரம்பரிய கருத்து: செயல்கள் மூலம் காரண பின்விளைவு என்ற நிலை பின்னர் ஆழமான கர்மா புரிதலுக்கான நிலையை அமைக்கிறது. ஆனால் கர்மா உங்கள் செயல்கள் பற்றியதல்ல, உங்கள் உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் பற்றியதாக இருந்தால், பார்வையை மாற்றத் தயாராகுங்கள். உங்கள் விதியின் காணாத கட்டமைப்பாளர்கள். நோக்கங்கள்: செயல்களில் இருந்து பெரும்பாலும் கவனிக்கப்படாத நோக்கங்கள் உலகிற்கு எப்படி கர்மாவை மாற்றுகின்றன என்பதை விளக்குகிறது. உதாரணமாக, ஒருவருக்கு கோபத்துடன் உதவி செய்வது, மற்றவர் உண்மையான பரிவுடன் செய்கிறார். இரண்டு செயல்களும் நல்லவை போல தோன்றினாலும் அவர்களின் கர்மா வேறுபடும். மன அலைகள்: வெளிப்புற செயலில் இல்லாவிட்டாலும் உள்ளார்ந்த எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் எப்போதும் உள்ள உலகத்தை வடிவமைக்கின்றன. உங்கள் உள்ளக ரேடியோ ஸ்டேஷன். சக்தி அலைகள்: உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள், நோக்கங்கள் தனித்துவமான சக்தி அலைகளை உருவாக்கும். இதன் மூலம் உங்கள் அனுபவங்கள் உருவாகின்றன. சிலர் எப்போதும் எதிர்மறை அனுபவங்களை ஈர்க்கிறார்கள், வெளிப்புறத்தில் நல்லவராக இருக்க முயற்சித்தாலும். உங்கள் கர்மா குறியீட்டை மறு அழுத்தம். சிந்தனையுடன் உருவாக்குதல் கர்மா நிலையான விதி அல்ல, நாம் செயலில் பங்கேற்கும் இயக்கமாகும். நல்ல உள்நிலை வளர்க்கக்கூடிய நடைமுறை வழிகள்: தியானம், நன்றியுணர்வு மற்றும் கருணை வாய்ந்த சுய பேச்சு. உங்கள் உள்ளார்ந்த உலகத்தை கவனிக்கத் தொடங்குங்கள், அது உங்கள் கர்மா பயணத்தின் உண்மையான இயந்திரம். அலைச்சலின் தாக்கம்: தனிப்பட்ட கர்மாவுக்கு வெளியே உள்நிலையின் தாக்கம் உங்கள் சுற்றுப்புறம் மற்றும் கூட்டுச் சிந்தனை மீது பரவி உலகத்தை சீரானதாக மாற்றும். உங்கள் சக்தி அலைகளை மாற்றுவதன் மூலம் நேர்மறை எதிர்வினை வட்டத்தை உருவாக்கலாம். உங்கள் உள்ளார்ந்த உலகம் வெறும் உங்கள் உலகம் அல்ல, அது உலகத்தின் ஒரு பகுதியும். நீங்கள் எந்த வகையான சக்தி மரபை விட்டுச் செல்ல விரும்புகிறீர்கள்?